வணக்கம் தமிழ்நாடு. முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணை முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். புதிய அமைச்சர்கள் ராஜேந்திரன், கோவி செழியனும் இன்று பொறுப்பேற்றுக் கொள்கின்றனர். ஐந்தாவது முறையாக மாற்றியமைக்கப்பட்டது தமிழக அமைச்சரவை. புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. தமிழக அமைச்சரவையில் பட்டியலின சமூக அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. கயல்விழி செல்வராஜ், CV கணேசன், மதிவேந்தனை தொடர்ந்து கோவி செழியனும் அமைச்சரானார். எனக்கு துணையாக இல்லாமல் மக்களுக்கு துணையாக இருப்பார் உதயநிதி. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பாராட்டு. 2026 மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்பதால் இப்போதே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என ஜெயக்குமார் விமர்சனம். தமிழ்நாட்டின் வாரிசு அரசியலை தாங்க வலுவான இதயம் வேண்டும் என பாரதி ஸ்ரீனிவாசன் கருத்து. நேபாளத்தில் வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170ஐ கடந்தது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரம். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹெஸ்புல்லா தலைவர்கள் 2 பலி. மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறும் போர்கள் முழுமையாக தடுக்கப்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் பைடன் கருத்து. கான்பூர் டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டது. இந்தியா, வங்கதேச அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிய வாய்ப்பு. ஐந்தாவது முறையாக மாற்றியமைக்கப்பட்டது தமிழக அமைச்சரவை. புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு. கோவி செழியன், ராஜேந்திரன் புதிய அமைச்சர்களாக பதவியேற்பு. சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். 16 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அமைச்சரானார் நாசர். கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன். ஆளுநருடன் குழு புகைப்படம் எடுத்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் சிவசங்கர், PTR பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்கவில்லை. தமிழக அமைச்சரவையில் பட்டியலின சமூக அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. கயல்விழி செல்வராஜ், CV கணேசன், மதிவேந்தனை தொடர்ந்து கோவி செழியனும் அமைச்சரானார். துணை முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். புதிய அமைச்சர்கள் ராஜேந்திரன், கோவி செழியனும் இன்று பொறுப்பேற்றுக் கொள்கின்றனர். எனக்கு துணையாக இல்லாமல் மக்களுக்கு துணையாக இருப்பார் உதயநிதி. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பாராட்டு. (2026) மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்பதால் இப்போதே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என ஜெயக்குமார் விமர்சனம். தமிழ்நாட்டின் வாரிசு அரசியலை தாங்க வலுவான இதயம் வேண்டும் என வானதி சீனிவாசன் கருத்து.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கனமழையால் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி ஆசிரியை உயிரிழப்பு. 3 மணி நேரம் போராடி ஆசிரியரின் குடும்பத்தினரை காப்பாற்றிய தீயணைப்புத்துறை. தவேகாவில் உண்மையான நிர்வாகிகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என பெண் வாக்குவாதம். பதில் சொல்லாமல் புறப்பட்டு சென்றார் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். நடுக்கடலில் நாகை மாவட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகு மீனவர்கள் கொலைவெறி தாக்குதல். காயமடைந்த 3 மீனவர்கள் ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. கந்துவட்டி கொடுமையில் அமைச்சர் TRB ராஜாவின் உதவியாளரின் சகோதரி கொலை. டிராக்டரை ஏற்றி படுகொலை செய்த நபரை தேடும் காவல்துறை. காஷ்மீரில் நாளை நடைபெறுகிறது 3ஆம் கட்ட தேர்தல். தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. கமலா ஹாரிஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என ட்ரம்ப் விமர்சனம். ட்ரம்ப் வெற்றி பெறாவிட்டால் அமெரிக்காவில் ஜனநாயகம் இருக்காது என ஈலான் மஸ்க் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. ஏமனில் உள்ள ஹவுத்தி அமைப்பினரை குறிவைத்து தாக்கிய இஸ்ரேல் ராணுவம். மின் நிலையம் மற்றும் துறைமுகத்தை தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. நேபாளத்தில் வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 170 கடந்தது. தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரம். கான்பூர் டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டது. இந்தியா வங்கதேச அணிகள் இடையிலான 2 டெஸ்ட் போட்டி டிராவில் முடிய வாய்ப்பு. தமிழ்நாட்டின் புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன், ஆவடி நாசர் ஆகியோர் பதவியேற்றனர். அவர்களுக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்க ஆளுநர் RN ரவி நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்தார். இதேபோன்று செந்தில் பாலாஜி, கோவி செழியன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், ஆவடி நாசர் ஆகியோரை அமைச்சரவையில் சேர்க்கவும் ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருந்தார். அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், ராமச்சந்திரன், செஞ்சிமஸ்தான் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெற்றது. பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள அமைச்சர்களை ஆளுநருக்கு முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பிறகு பதவியேற்பு விழா தொடங்கியது. முதலாவதாக சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சராக பதவியேற்ற ராஜேந்திரன் ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ள செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன்.
தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் முதன்முறையாக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். கடந்த ஆண்டு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன். அதன் பிறகு ஆளுநருடன் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டது. மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய விருந்தினர்களுக்கு ஆளுநர் தேநீர் விருந்தளித்தார். அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டார். இதேபோன்று அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், ஜவாஹிருல்லா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். புதிதாக அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன், ஆவடி நாசர் ஆகியோர் அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினர். மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்று கோப்புகளில் கையெழுத்திட்டார். அமைச்சராக மீண்டும் பதவியேற்ற செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே வகித்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மரபுசாரா எரிசக்தி துறையும் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் முத்துசாமியிடமிருந்த மதுவிலக்குத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜி வசமாகியிருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாவாக இருந்து தற்போது முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பட்டியலினத்தைச் சேர்ந்த கோவை செழியனுக்கு பொன்முடி வசமிருந்த உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் ஆளுநருடன் முரண்பாடு நிலவி வரும் சூழலில் உயர்கல்வித்துறை அமைச்சராக முனைவர் பட்டம் பெற்ற கோவை செழியன் நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்பு பால்வளத்துறை அமைச்சராக இருந்த சாமு நாசருக்கு தற்போது சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை, அகதிகள் மற்றும் வக்பு வாரியம் உள்ளிட்டவையும் சாமு நாசர் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் வகித்த துறைகள் சாமு நாசருக்கு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினரான ஆர். ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் சர்க்கரை, கரும்பு கலால், கரும்பு பயிர் மேம்பாட்டுத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.